காஞ்சூர் ஸ்ட்ரீட்ஸில் எப்படி மீன் குழம்பு வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ வந்து நம்ம மீன் குழம்புக்கு என்னெல்லாம் தேவைன்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். நான் வந்து 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை வந்து இப்படி கியூபிக்கெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இல்லைன்னா நீங்கள் ஒரு 10 to 12 சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து தக்காளி எடுத்துருக்கேன். தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து டைரெக்டாக ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து கட் பண்ணாதீங்க. ப்ரீவியஸ் டே எடுத்து வெளியில் வச்சுருங்க. அப்படி இல்லை நல்லா வெயிட்டான தக்காளியாக வாங்கி அதை நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜில் இருந்து டைரெக்டாக எடுத்து போடாதீங்க. அதுக்கப்புறம் நமக்கு தேவையான கறி லீவ்ஸு, அப்புறம் பூண்டு வந்து ஒரு 15 பல்லு வந்து நான் உரிச்சு வச்சுருக்கேன் நான். அதுக்கப்புறம் 2 பெரிய நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நமக்கு வேண்டியது கடுகு, ஜீரகம், வெந்தயம், அதுக்கப்புறம் சில்லி பவுடர். இது வந்து நீங்கள் குழம்பு மிளகாத்தூள்னு சொல்லுவீங்க இல்லையா, அது மாதிரி நான் வந்து இது ரெட் சில்லியும் தனியாவும் சேர்ந்து ஃப்ரை பண்ணி பொடி பண்ணி வச்சது. இது வந்து பிளெயின் சில்லி பவுடர் கிடையாது. இதுதான் நம்ம குழம்பு மிளகாத்தூள் மாதிரி. இது வந்து நான் 8 இந்த ஸ்பூனில் நான் வந்து 8 எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நமக்கு வேண்டிய தனியா பொடி 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து ஆயில் எடுத்திருக்கேன். ரிஃபைண்ட் ஆயில் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஆயிலை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நமக்கு இப்போ தேவையான பொருட்கள். அப்புறம் ஃபிஷ்ஷு வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் தண்ணியே இல்லாமல் நல்ல தண்ணியெல்லாம் ட்ரெயின் பண்ணிவிட்டு ட்ரையாக இதை எடுத்து வச்சுக்கோங்க, ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஆயில் சூடாகிடுச்சு. எவ்வளோ ஆயில் எடுக்கணும்னா நான் ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆயில் எடுத்திருக்கேன். இப்போ ஆயில் சூடாகிடுச்சு. நான் வந்து கடுகு போட்டாச்சு, வெந்தயம் போட்டாச்சு, ஜீரகம் போட்டாச்சு. இப்போ வெந்தயமும் போட்டாச்சு. சிம் பண்ணிக்கோங்க, ஸ்டவ்வை சிம் பண்ணிக்கிட்டு. இப்போ கடுகு வெடித்த உடனே நான் வந்து வெங்காயம் போட்டுருக்கிறேன். வெங்காயம் போட்டுட்டு நான் எப்போவுமே கல்லுப்பு தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ நான் வந்து கல்லுப்பு போட்டுட்டு இது சிம்மிலேயே வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளியை போட்டுடலாம். நல்லா வதங்கி மஷி ஆனதுக்கப்புறம் மிளகா பொடி போடலாம். மிளகா பொடியை போடுறோம். நான் வந்து இந்த மிளகா பொடி போட்டுட்டு நல்லா சிம்மிலேயே வச்சு வதக்கிடுவேன். கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணிடலாம் நம்ம. ஏன்னா ரொம்ப நிறைய தண்ணி ஊற்றி அதை கொதிக்க வைக்க வேண்டிய அவசியமெல்லாம் இல்லை. இப்போ தனியா பொடியும் நான் வந்து இது கூடவே போட்டுட்டு சிம்மிலேயே வச்சு நல்லா இதை கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்போ அந்த பொடி வாசனையும் உங்களுக்கு போயிடும். ரொம்ப நேரம் தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கிற வேலை கிடையாது உங்களுக்கு. இது வந்து நான் வந்து ஒரு 1 or 2 minutes நான் இதை விட்டுற போகிறேன். கருப்பாகாமல் பார்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா புளி, அந்த தண்ணியை இதில் ஊற்றிடுவோம். மஞ்சத்தூள் போட மறந்துட்டேன். ஸோ மஞ்சத்தூளும் நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் உப்பு, காரம் இது எல்லாத்தையும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி டெஸ்ட் பண்ணிவிட்டு, உங்களுக்கு சில்லி பவுடர் வேணும்னா கொஞ்சம் போட்டுக்கலாம். இல்லை நீங்கள் குறைச்சி போட்டிருந்தீங்கன்னா என்னென்னு இந்த டைமில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் எதுவாக இருந்தாலும் இப்போ நீங்கள் வந்து இதை பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சம் கூட வந்து தண்ணி, புளி தண்ணி ரொம்ப திக்காக இருக்குது, கொஞ்சம் கூட தண்ணி வந்து நான் ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு இதை மூடி வச்சிடலாம். இதை மூடி வச்சிடலாம். மறந்துடாதீங்க, சிம்மிலேயே தான் இருக்கணும். சிம்மிலேயே நல்லா கொதிக்க விடுங்க. இன்னும் நல்லா பிரிஞ்சு வந்த பிறகு மீன் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு கேஸ் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. அதுவே வெந்துடும். நம்மளோட இப்போ மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது உங்கள் வீட்டில் யாராவது வெஜிடேரியன் இருந்தால் மீன் போடுறதுக்கு முன்னாடி முருங்கைக்காயோ ஏதோ ஒரு காயை வந்து சாதத்தோடு வச்சு வேக வச்சுட்டு இதுக்குள்ளே போட்டுட்டு தனியாக கொடுத்துட்டிங்கன்னா அவங்க வெஜிடேரியனுக்கும் ஒரு குழம்பு நல்லா ரெடி ஆகிடும். நம்ம மீன் குழம்பு டேஸ்ட் பண்ண ரெடி ஆகலாம்.